ஹாய் ஹலோ வணக்கம். மணி அஃபீஷியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து மலையாளத்தில் 2025 வெளியான ஆலப்புழா ஜிம்கானா இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலித் ரஹ்மான். இந்த படத்தில் வந்து ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஆனால் இருந்தாலும் அவர் தான் இந்த படத்தினுடைய லீட் ரோல். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் கே கபூர். இந்த படத்தில் வந்து ஹீரோயினி தேவையோ இல்லையோ, ஆனால் இந்த படத்தில் ஒரு ஹீரோயினி இருக்கிறாங்க. அவங்க அனாகாரவி மற்றும் பலர் நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்தில். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆலப்புழா ஜிம்கானா இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, +2 ஃபெயில் ஆகிற மாணவர்கள் ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஒன்று ஸ்போர்ட்ஸில் நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நம்ம பாஸ் பண்ணி நம்ம எப்படியாவது ஒன்று கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசையோட என்ன கற்றுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா பாக்ஸிங் கற்றுக்குறாங்க. பாக்ஸிங் கற்றுக்கிறதுக்கு போகிறாங்க. போன உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆலப்புழாவில் ஒரு பெரிய ஜிம் இருக்குது. அங்கே வந்து கோச்சர்கிட்ட போகிறாங்க. கோச்சர்கிட்ட போன உடனே வீட்டில் இருக்கிற யாரும் இவங்களை மதிக்கிறதே கிடையாது. எப்படி நீ தோந்து தான் வரப்போகிற, ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போயிரு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை சொல்கிறாங்க. அதுபோல் இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எல்லாம் நேராக போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க பாக்ஸிங்கில். ஜாயின் பண்ண உடனே இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல ட்ரைனிங் ஆகி நேஷனல் பிளேயர் வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆன உடனே இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இவங்க ஜெயிச்சிடுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜெயிச்சு அடுத்து என்ன ஆகுதுன்னா, ஸ்டேட் லெவலில் ஆடணும்ல, ஸ்டேட் லெவலுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு, இவங்க 6 பேரும், குறிப்பாக ஒரு 8 பேர் நினைக்கிறேன், 8 பேரும் ஆளுக்கு ஒரு டீம், ஒரு ஆளுகிட்ட மோதணும், வெவ்வேறு மாநிலத்துக்காரங்கிட்ட மோதணும். மோதி எல்லோரும் ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினோட மொத்த கதை. இந்த படத்தில் வந்து காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு மைல்டான ஒரு விஷயமா எடுத்துருக்குறாங்க. காதலுக்கு அப்படி ஒன்று முக்கியத்துவம் அந்த பக்கம் கொடுக்கல. இந்த படம் முழுக்க ஒரு பாக்ஸிங் தான், மல்யுத்தம் தான். அதுபோல் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருந்தா கூட, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் முழுக்க காமெடியாக எடுக்கப்பட்ட படம். ஏன்னா அவ்வளோ ஈஸியெல்லாம் அந்த பாக்ஸிங் இருக்காது. இவங்க பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. சில நேரத்தில் நம்மளுக்கு வெண்ணிலா கபடி குழு படம் நம்மளுக்கு ஞாபகம் வருது. அதுபோல் சில வேலை நேரத்தில் நம்ம மான்கரத்தை படம் இந்த ஒரு சில சீன்கள் நம்மளுக்கு ஞாபகம் வருது. அவங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த யோகி பாபுக்கும் சிவகார்த்திகனுக்கும் ஒரு மான்கரத்தை ஃபைட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபைட்டு தான் அவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதுபோல் தான் ஆடியன்ஸும் இருப்பாங்க. இந்த படத்தில் வந்து நடிச்சுக்கிற எல்லாரும் நல்லா நடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு பேசிக்கான ஒரு கதை எதுவுமே கிடையாது. சும்மா சுற்றிட்டு இருக்கிற பசங்க வந்து பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டு ஒரு பாக்ஸிங் கற்றுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் முன்னேறணும் அப்படின்னு போகிறாங்க, அவ்வளோதான் கதை. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் யூகிக்க முடியாத கிளைமேக்ஸ் தான். அவங்க வந்து திடீர்னு வேற ஒரு முடிவு எடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தேட்டரில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். ஒரு காமெடி அப்படிங்கிற சீனை தாண்டி ஒரு பாக்ஸிங் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த படத்தில் காட்டிக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு இன்னும் கிடையாது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான் இந்த படம். மணி அஃபீஷியல் சேனலை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த படம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.